Welcome to this concept explainer brought to you by CBSE Scholab of profsam.com. That is PROFSAM.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 2 எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். எக்ஸாம்க்கு தேவைப்படுற மாதிரி இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா கிளியரா புரிஞ்சுக்கலாம். சரி, உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வி. நீங்க யோசிச்சிருக்கீங்களா, மழை பெய்யும் போது பயங்கரமா இடிமின்னல் அடிக்கும் இல்லையா? ஆமா. அப்போ ஒரு கார் மேல லைட்னிங் விழுந்தா கூட உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏன் எதுவுமே ஆகுறது இல்ல? காரோட ஃபுல் பாடியும் மெட்டல் தானே, அது நல்ல கரண்ட கண்டக்ட் பண்ணுமே. ஆமா, இது எனக்குமே ஒரு பெரிய டவுட். லாஜிக் படி பார்த்தா அந்த மெட்டல் பாடி வழியா அவ்வளோ ஹை வோல்டேஜ் கரண்ட் பாஸ் ஆகி உள்ள இருக்கிறவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கணும். ஆனா எப்படி அவங்க சேஃபா இருக்கிறாங்க? கரெக்ட். இதுக்கு ரியல் ஆன்சர் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் டாபிக் உள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பெரிய பெரிய பில்டிங்ஸ் மேல லைட்னிங் ராட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அது ஏன் எப்பளும் ரொம்ப ஷார்ப்பா கூரா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப பேசிக் ஐடியால இருந்து ஆரம்பிக்கலாம். கண்டக்டர்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொன்னா அதுல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா அது ஒரு ஆட்டமோட மட்டும் இல்லாம அந்த கண்டக்டர் மெட்டீரியல் ஃபுல்லா ஃப்ரீயா சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த எல்லா எலக்ட்ரான்ஸ்க்குமே நெகட்டிவ் சார்ஜ், அதனால அவங்களுக்குள்ள ஒன்னு பிடிக்காது. ஆமா, லைக் சார்ஜஸ் ரிப்பெல் பண்ணும். சோ அந்த எலக்ட்ரான்ஸ் ஒன்னு தள்ளிக்கிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த கண்டக்டரை எடுத்துக்கிட்டு அதுக்கு நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுத்தாலோ இல்ல அது ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வச்சாலோ உள்ள இருக்கிற அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்? சும்மா இருக்குமா? இல்ல, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அப்போ கண்டிப்பா மூவ் ஆகும். ஆனா எங்க போகும்? பர்ஃபெக்ட் கேள்வி. இது புரிஞ்சுக்க ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். ஒரு பெரிய காலி ரூமை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரூமுக்குள்ள ஒன்னையுமே பிடிக்காத ஒரு 100 பேரை உள்ள அனுப்புறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் நிக்க மாட்டாங்க. எவ்வளவு தள்ளி போக முடியுமோ அவ்வளவு தள்ளி ரூமோட மூலக்கெல்லாம் போய் சுவத்தை ஒட்டிப்பாங்க. That is precisely what happens inside a conductor. அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் அந்த கூட்டம். அவங்க ஒருத்தர் ரிப்பெல் பண்ணி எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடுவாங்க. ஒரு கண்டக்டர்ல அதிகபட்ச தூரம் எது? அதோட சர்ஃபேஸ், அதாவது வெளிப்பக்கம். கரெக்ட். சோ நீங்க கொடுக்கிற எல்லா எக்ஸஸ் சார்ஜும் ஓடி போய் அந்த கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் நிக்கும். ஓ, அப்போ கண்டக்டருக்குள்ள அந்த ரூமோட நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்களா? எல்லாமே சர்ஃபேஸ்ல மட்டும்தானா? எஸ். ஒரு சாலிட் காப்பர் பிளாக்கா இருந்தா கூட இதேதான். உள்ள தி இன்டீரியர்ல நெட் எக்ஸஸ் சார்ஜ் 0வா தான் இருக்கும். இது ஒரு ஃபண்டமெண்டல் ரூல். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் இப்படி சர்ஃபேஸ்ல போய் செட்டில் ஆகிறதுனால அவங்க ஒரு முக்கியமான வேலை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க உருவாக்குற இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு நாம வெளியிருந்து அப்ளை பண்ற எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட பெர்ஃபெக்ட்டா கேன்சல் பண்ணிடும். சோ கண்டக்டருக்குள்ள நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அது ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சேஃப் ஜோன் மாதிரி ஆகிடும். உள்ள எந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் இருக்காது. வாவ்! அப்போ the charges themselves rearrange பண்ணி உள்ள இருக்கிற இடத்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. பியூட்டிஃபுல். ஆட்டோமேட்டிக் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதுதான் சரியான வார்த்தை. இப்போ நம்ம கார் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். காரோட மெட்டல் பாடி ஒரு கண்டக்டர். லைட்னிங் அடிக்கும்போது அது ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட். அந்த சார்ஜ் கார் மேல பட்டதும் கார் சர்ஃபேஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல ரீஅரேஞ்ச் ஆகி காருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட 0 ஆக்கிடும். ஓ, அதனாலதான் உள்ள இருக்கிறவங்க சேஃபா இருக்காங்க. இதுக்கு பேரு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங். பர்ஃபெக்ட். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் ஆர் ஃபாரடே கேஜ்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ NCERT இதை எப்படி ஃபார்முலா சொல்லுதுன்னு பார்க்கலாம். செக்ஷன் 2.9ல இருந்து 4 பாயிண்ட்ஸை ஒன்னொன்னா படிங்க பாப்போம். சரி. பாயிண்ட் 1. Inside a conductor, electrostatic field is 0. கரெக்ட். இது நம்ம கிரவுடுன்னு ரூம் அனாலஜி தான். கூட்ட செட்டில் ஆனதும் ரூம் நடுல தள்ளுமுள்ளும் இருக்காது, அமைதியா இருக்கும். So E is equal to 0. சரி, அடுத்த பாயிண்ட். Point 2. At the surface of a charged conductor, electrostatic field must be normal to the surface at every point. குட். நார்மல்னா பெர்பெண்டிகுலர், அதாவது 90 டிகிரிஸ்ல இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கணும்? யோசிங்க. ஒருவேளை அந்த ஃபீல்டு லைன் கொஞ்சம் சாய்வா ஒரு டான்ஜென்ஷியல் காம்பனன்ட்டோட இருந்தா என்ன ஆகும்? ஃபீல்டு இருந்தா சார்ஜ் மேல ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ
அந்த டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் வந்து சார்ஜஸ சர்ஃபேஸ் வழியாவே தள்ளுமா? அப்படின்னா அது நகர ஆரம்பிச்சிடுமே. யூ காட் இட். அது நகர ஆரம்பிச்சா அதுக்கு பேரு கரண்ட். ஆனா நம்ம படிக்கிறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருக்கிறத பத்தி. சோ சர்ஃபேஸ்ல இருக்கிற சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்கணும்னா டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் இருக்கவே கூடாது. அதனால ஃபீல்ட் எப்பவுமே சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலரா தான் இருக்கணும். ஓகே, தேர்ட் பாயிண்ட். Point 3. The interior of a conductor can have no excess charge in the static situation. இது நம்ம முதல்லயே பேசிட்டோம். ரூம் நடுவுல யாரும் இல்ல. எல்லா எக்ஸஸ் சார்ஜும் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். சரி, ஆனா பாயிண்ட். Point 4. Electrostatic potential is constant throughout the volume of the conductor and has the same value as inside on its surface. இதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான பாயிண்ட். உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, ஆனா பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். ஏன்? நமக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். E = dVdr. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது பொட்டென்ஷியலோட ரேட் ஆஃப் சேஞ்ச். இப்போ உள்ள E = 0னா dVdrரும் 0. ஒரு விஷயத்தோட ரேட் ஆஃப் சேஞ்ச் 0னா அந்த விஷயம் என்னவா இருக்கணும்? அது மாறாம கான்ஸ்டண்டா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு ஃபிளாட் ஃப்ளோர் மாதிரி. ஒரு தட்டையான தரைக்கு ஸ்லோப், அதாவது சாய்வு இருக்காது. அது 0. ஆனா அதுக்கு ஒரு ஹைட் இருக்கும் இல்லையா? இங்க ஃபீல்ட் தான் ஸ்லோப், பொட்டென்ஷியல் தான் ஹைட். சோ இன்சைட் த கண்டக்டர் சர்ஃபேஸ்ல இருந்து சென்டர் வரைக்கும் ஒரே பொட்டென்ஷியல் வேல்யூ தான். Hope everything is clear so far. This concept explainer is from propsam.com, that is profsam.com. சரி, இப்போ இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம் கொஸ்டின். ஒரு ஹாலோ மெட்டல் ஸ்பியர் இருக்கு. அதோட சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் வந்து 10 வோல்ட்ஸ். ஓகே, சர்ஃபேஸ்ல 10 வோல்ட்ஸ். அப்ப அதோட சென்டர்ல பொட்டென்ஷியல் எவ்வளவு இருக்கும்? சென்டர்லயா? ஒரு நிமிஷம். உள்ள E = 0. எல்லாரும் பண்ற தப்பு பொட்டென்ஷியலும் 0ன்னு சொல்றது. ஆனா இப்பதான் பார்த்தோம், E 0னா பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட். சோ சர்ஃபேஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அதேதான் உள்ளேயும் இருக்கும். ஆன்சர் வந்து 10 வோல்ட்ஸ். பர்ஃபெக்ட். கரெக்டா அந்த ட்ராப்பை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆன்சர் இஸ் 10 வோல்ட்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த டாபிக்கான கெப்பாசிட்டர்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா கெப்பாசிட்டர்ங்கிறத 2 கண்டக்டர்ஸ் பக்கத்துல பக்கத்துல வைக்கிறது தான். சரி, நம்ம கார் மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிட்டோம். ஆனா ஒரு மிஸ்ட்ரி பேலன்ஸ் இருக்கு. அந்த லைட்னிங் ராட் ஏன் கூரா ஷார்ப்பா இருக்கு? ஆமா, அது மறந்துட்டேன். ஒரு ஃபிளாட் மெட்டல் பிளேட் வைக்கலாமே, அதுவும் கண்டக்டர் தானே? நல்ல கேள்வி. நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸஸ் சார்ஜ் எல்லாமே கண்டக்டரோட சர்ஃபேஸ்ல தான் இருக்கும்னு பார்த்தோம். ஆனா அந்த சர்ஃபேஸ்ல கூட அது யூனிஃபார்மா பரவி இருக்காது. சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஷேப்பை பொறுத்து மாறும். ஷார்ப் பாயிண்ட்ஸ், அதாவது கூர்மையான முனைகள்ல என்ன ஆகும்னா அங்க சார்ஜ் அதிகமா இருக்குமா? எக்ஸாக்ட்லி. அந்த சின்ன இடத்துல சார்ஜ் டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாயிடும். இதுக்கு பேரு ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். அந்த இடத்துல சார்ஜ் டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிறதுனால அதை சுத்தி இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டும் அன்பிலீவபிளா ஸ்ட்ராங் ஆயிடும். ஓ, அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு பக்கத்துல இருக்கிற ஏர் மாலிக்யூல்ஸை கூட அயனைஸ் பண்ணி, அதாவது உடைச்சு ஏரையே ஒரு கண்டக்டர் மாதிரி ஆக்கிடும். இதனால லைட்னிங் உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்ல அக்யூமுலேட் ஆகிற சார்ஜை இந்த ராட் சேஃபா அட்மாஸ்பியருக்கு லீக் பண்ணிடும். வாவ். அப்போ அது லைட்னிங் அட்ராக்ட் பண்றதுக்கு இல்ல, சார்ஜை லீக் பண்ணி ஒரு சேஃப் பாத்தை உருவாக்குறதுக்கு. சூப்பர். Now you see it. சரி, இப்போ சைலண்ட் கில்லர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எங்க மார்க்ஸ் லூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். The biggest misconception, ஒரு கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு E 0வா இருக்கிறதுனால பொட்டென்ஷியல் Vயும் 0வா தான் இருக்கணும். ஆமா, E 0, சோ Vயும் 0ன்னு தோணும். ஆனா அது தப்பு. கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஃபீல்ட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் பொட்டென்ஷியல். ஒரு ஸ்லோப் 0வா இருந்தா அந்த வேல்யூ 0ன்னு அர்த்தம் இல்ல, அது கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். அதே ஃபிளாட் டேபிள் அனாலஜி. டேபிளுக்கு ஸ்லோப் 0, ஆனா அதுக்கு ஒரு ஹைட் இருக்கு. எஸ். சோ ஃபீல்ட் 0 பட் பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட் அட் a certain value. புரிஞ்சிருச்சு. E = 0, V = constant, and that constant value is not necessarily 0. இப்போ கிளியரா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. எக்ஸலண்ட். இப்போ இந்த கான்செப்டை மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ். ஃபர்ஸ்ட், இந்த கேட்சி ஃப்ரேஸை மனசுக்குள்ள சொல்லிட்டே இருங்க. இன்சைட் அ கண்டக்டர், ஃபீல்ட் இஸ் 0, பொட்டென்ஷியல் இஸ் கான்ஸ்டன்ட். Field is 0, potential is constant. செகண்ட், ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க உள்ளங்கைய தட்டையா வச்சா, ஃபிளாட் பாம், அது கான்ஸ்டன்ட் பொட்டென்ஷியல்.
அதே கைய மூடி ஒரு ஃபிஸ்ட் செஞ்சா அது ஜீரோ ஃபீல்ட் இன்சைட். ஃபிளாட் பாம், க்ளோஸ்ட் ஃபிஸ்ட். ஓகே, இது நல்லா இருக்கு. ஃபைனலி அசோசியேஷன். இனிமே மழை பெஞ்சு லைட்னிங் வந்தா உங்களுக்கு உடனே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் ஞாபகம் வரணும். காருக்குள்ள E=0, சோ நீங்க சேஃப். ஓகே, லெட்ஸ் சம்மரைஸ். எக்ஸாம்க்கு தேவையான 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு கண்டக்டருக்கு உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு E எப்பொழுதும் 0வா இருக்கும். நம்பர் 2, நீங்க ஒரு கண்டக்டருக்கு எக்ஸஸ் சார்ஜ் கொடுத்தா அது அதோட சர்ஃபேஸ்ல மட்டும்தான் போய் தங்கும், உள்ள எந்த எக்ஸ்ட்ராஜும் இருக்காது. அண்ட் நம்பர் 3, ஒரு கண்டக்டரோட ஃபுல் வால்யூமும் ஒரே பொட்டென்ஷியல்ல இருக்கும், அது ஒரு ஈக்வி பொட்டென்ஷியல் வால்யூம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்போதும் சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரீஸ்ல, அதாவது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். 12 CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. தட் இஸ் PROFSAM, right? எஸ், PROFSAM.com. நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல சந்திக்கலாம்.